ரூ. 1800 நம்ம வர்க்கலா அண்ட் ஜடாயு சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டே ட்ரிப்பாக நம்ம வந்து எடுத்திருந்தோம். அரௌண்ட் 4 பேர் வந்து போயிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு சேர்த்து ஒரு ரூ. 1800 நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்துச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோவில் தான் வந்து போயிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து ஒரு 4-5 பிளேசஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஒன்னொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் டிக்கெட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிளேசஸ் வந்து தேவையில்லைன்னு தோணுச்சு. ஸோ எல்லாத்தோடும் நம்மளோட ஃபீட்பேக்காக பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு ரன்மஜஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரலுக்கான ட்ரெயினில் தான் வந்து நம்ம வந்து போயிருந்தோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ரூ. 600 ஸ்லீப்பரில் வந்து டிக்கெட் எடுத்திருந்தோம். ஸோ இது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து வர்க்கலாலேயே நம்மளை வந்து இறக்கி விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா வர்க்கலா சிவகிரிங்கிறது தான் இதோட கம்ப்ளீட் ஏரியா. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டேஷன்லேருந்து வெளில வந்தீங்களே நிறைய ஆட்டோஸ் வந்து அங்கே அவைலபிள் இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ட்ரிப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து ரூ. 1000 ரூ. 1200 பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரூ. 2000 வரைக்கும் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ரூ. 2000 உள்ளதை நம்ம நெகோஷியேட் பண்ணி ரூ. 1800 ஒரு 4 பிளேசஸ் வந்து கவர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கிளிஃப்ல வந்து ட்ராப் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கப்பில் பீச். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி பீச் மாதிரியே தான் சேம் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக நமக்கு வந்து ஒரு ஒர்த்தா தரல. ஸோ நம்ம ஜஸ்ட் அங்கே இறங்கிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போயிட்டோம். ஸோ மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டும் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூ. 3000 வந்து கேட்டாங்க ஒரு போட்டுக்கு. ஸோ இது நமக்கு வந்து ரொம்ப ரேட் வந்து கூடயா இருந்துச்சு. ஏன்னா நம்ம 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 3000 பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ரூ. 800 கிட்ட வந்து வந்தது ஒரு ஆளுக்கு. அதனால நம்ம வந்து இதை ஒமிட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பிச்சாவரத்துலலாம் நம்ம பார்த்த சேம் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் தான். பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கயாக்கிங்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பர்சன் போகிற போட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னாங்க. ஸோ அதை ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் அதுக்குமே ரூ. 3000 ஸோ இது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாகவே வந்து ப்ரைவேட்டில் ரன் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒரு ரேட்டு வாங்குறாங்க. ஸோ நீங்கள் போகிற இடத்த பொறுத்து வந்து மாறும். ஸோ தேர்டாக பார்த்தீங்கன்னா வந்து காவேரி எலிஃபென்ட் பார்க் அப்படின்னு ஒன்று போனோம். ஸோ இதுதான் வந்து கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா ₹100 நமக்கு வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா அந்த யானை மேலே வந்து நீங்கள் சவாரி போகணும் அப்படின்னா 300 400 சம்திங் வாங்கினாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த ஒரு ஸ்னேக்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஸ்னேக்கை வந்து மேலே போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ₹50 வாங்குறாங்க. அது இல்லாமல் சின்ன சின்ன கஃபேலாம் வந்து உள்ளர இருக்குது. ஸோ அந்த கெஃபிடேரியா போகிறதுக்கு நீங்கள் தனியாக வந்து சார்ஜ் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுட்டெலாம் வந்து 1-2 வந்து ஸ்நாக்ஸ் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே யானை மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒட்டகம், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கான பார்த்தீங்கன்னா வந்து இந்த பறவைகள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மீன்கள் அது வகைகளும் நிறையா வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பசங்க போனாங்கன்னா வந்து ஒரு 1 hour 2 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. உண்மையாகவே பார்த்தீங்கன்னா ₹100 ஒரு ஒர்த்தாக தான் இருந்தது. ஏன்னா இதில் வந்து நிறைய கோழி வகைகள், ஆடு வகைகள் அப்படி இப்படின்னு நம்ம பார்க்காத நிறைய திங்ஸ் வந்து பார்க்குற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்லா நீட்டாகவும் வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம போனப்போ வந்து நல்ல மழையும் வேற வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீனரியாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இது ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்பேஸான வந்து ஜடாயுக்கு வந்து போயிட்டோம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பிளேசஸ் வந்து இந்த ஆட்டோவில் கவர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கப்பில் பீச், அது வர வழியில் தான் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த காவேரி எலிஃபென்ட் பார்க்கு, ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜடாயு போனோம். ஸோ ஜடாயு மட்டும் வந்து ரொம்ப லாங்குங்கிறதுனால இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து முடிச்சிடறாங்க. காலைல பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நம்ம வந்து ஆட்டோவில் வந்து ஏறணும். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் அவங்க ட்ராப் பண்ணுறப்போ ஒரு 6:45 7 இருக்கும் நமக்கு கிளிஃபில் ட்ராப் பண்ணப்போ. ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பாட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 1.5 hour அவங்க வந்து நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுவே மோர் தென் எனஃபாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஜடாயுவில் தான் வந்து ரொம்ப டைமிங் வந்து எடுக்கும். ஏன்னா நீங்கள் ரோப் காரில் வந்து மேலே போகிறதுனால. ஸோ இந்த காவேரி எலிஃபென்ட் பார்க்கை பொறுத்த வரைக்கும் சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்க விளாட்ற மாதிரி சில்ட்ரன் பார்க் ஒன்று வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சறுக்கு மரம் அதெல்லாம் இருக்கும். ஸோ பசங்க எல்லாம் விளாட்றதுக்கு இந்த ஸ்லைட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா விளாட்றதுக்கு நீட்டாகவும் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா ஒரு 2 hours 2.5 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டகம், அது இல்லாமல் வந்து யானைகளும் நிறையா இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளரே வந்து ரிசார்ட்டும் வேறு வந்து இருக்குது. ஸோ ரிசார்ட் வேணுங்கிறவங்க, ஸ்விம்மிங் பூலோட வேணுங்கிறவங்க இங்கே வந்து புக் பண்ணிக்க முடியும். அதுவும் பார்த்தீங்கன்னா தனியாக சார்ஜஸ் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாத்து வகைகள், கோழி வகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து க்ளீனாகவும் இருந்தது. ஸோ பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ காமிக்கிற பாருங்கள்.
குறிப்பாக இந்த ஆட்டோ பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1200 அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்து ஒரு சில பேர் பண்ணுறாங்க சீசன் இல்லாதப்போ. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4-5 பிளேசஸ் வந்து கவர் பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்க பீச்சஸை மட்டும். பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த ஜடாயு போகணும் அப்படின்னா வந்து அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour 2 hours வந்து ட்ராவல் ஆகுது ஓவராலாக. ஸோ ரன்னிங் டைம் அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1200 ரூபாய்க்கிட்ட ஜடாயுக்கு போகிறதுக்கு மட்டுமே கேட்குறாங்க. ஸோ இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம 1800 ரூபாய்க்கு நம்ம வந்து ஒரு 5 பிளேசஸோட கவர் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஒரு நல்ல ரேட்டாக தான் தெரிஞ்சு. ஸோ இந்த பார்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து ஜடாய்க்கு வந்து மூவ் ஆகிடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் சொன்னாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேச சொன்னாங்க. பட் நம்ம குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜடாய் வேணுங்கிறதுனால டேரெக்டாக நம்ம வந்து வர்க்கலா ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து இந்த பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டோம். அதனால நமக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து இந்த 1800 ரூபாய்க்கு 4 பேருக்கு வந்து முடிஞ்சுட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜடாயுக்கான பிளேஸுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிட்டோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறதுல கொஞ்சம் லாங் போகிறது ஜடாயுக்கு தான். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர்கிட்ட வந்து ஆட்டோவில் வந்து கண்டினியூஸ் ட்ராவலாக இருந்தது. ஈவன் ரெயினாக வேறு இருந்தது. ஸோ பார்க்கோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து 266 ரூபா வந்துருக்கும் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட சொல்கிறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பார்க் என்ட்ரி மட்டும் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து மேலே வரைக்கும் போகலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மால் மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளேஸ் வரைக்கும் போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் போகிறதுக்கு ரோப் காருக்கு தனியாக இன்னொரு டிக்கெட் எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னா வந்து 289 ரூபா வந்து வாங்கினாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோட எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்கேன். நான் எவ்வளோ பே பண்ணணும் அந்த ப்ரைஸ் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டுமே வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. ஈவன் நீங்கள் வந்து ஒரு சின்ன சாக்லேட் வச்சுருந்தா கூட அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு போகணுன்னுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் போட்டுட்டு அந்த மாலுக்கு மேலே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வெயிட்டிங் ஹாலில் வந்து உட்கார வச்சிருப்பாங்க. இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஜென்டிங் ஹைலாண்ட் போனவங்களுக்கு தெரியும். ஸோ சேம் ப்ரொசீஜர் அப்படியே வந்து மினியேச்சராக வந்து வச்ச மாதிரி தான் இது இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து ஒரு மாலில் வந்து வெயிட் பண்ண வச்சுருவாங்க. ஸோ அந்த மால்லேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம வந்து மேலே ரோப் காருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவன் ரோப் காருமே பார்த்தீங்கன்னா வந்து ஈவன் நம்ம ஜென்டிங் ஐலாண்டில் மலேசியாலாம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி போயிட்டதுனால அந்த ஜென்டிங் ஐலாண்டோட வீடியோ வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷன் வேணால் கொடுத்தா வேணுங்க செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து 230 ரூபாய்க்கு தான் நம்ம பே பண்ணியிருந்திருப்போம். ஸோ அதே ரேஞ்சுக்கு தான் வந்து இதுவும் வந்து இருந்தது. ஸோ அரௌண்ட் வந்து 88 ரூபாய்க்கிட்ட இருக்கும், 288 ரூபாய்க்கிட்ட. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டாப்புக்கு போனீங்க அப்படின்னா அங்கே வந்து உள்ளார மியூசியம் மாதிரி வந்து அந்த கழுக்குக்கு கீழே வந்து இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து க்ளோசிங்கில் தான் வந்து இருந்தது. ஸோ அதை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து உள்ளார ஒரு கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பாட் ஒன்று வீவிங் ஸ்பாட் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே ஜஸ்ட் நின்று பார்க்குற மாதிரி இருக்கும். மேலே இருந்த 2-3 ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணி தான் வந்து இருந்தது. நம்ம போனப்போ கம்ப்ளீட் மழையாக இருந்ததுனாலயான்னு தெரில. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து க்ளோஸில் தான் இருந்தது. பட் ஆனால் அந்த கோயில் மட்டும் வந்து திறந்து இருந்துச்சு. மேலேருந்து பார்க்குறப்போ அந்த ரோப் கார் வர வியூவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து அந்த ஓவரால் சீனரியாக இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பேனரோமிக் வியூவில் பார்க்குறப்போ. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப்ஸில் கூட நீங்கள் வந்து ஏறி வரலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் பார்க்கோட என்ட்ரி டிக்கெட் மட்டும் எடுத்தால் போதும். நீங்கள் வந்து ரோப் காருக்கான அந்த 288 ரூபாய்க்கான டிக்கெட் வந்து மேலே வந்து எடுக்க தேவையில்ல. ஸோ நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து டிக்கெட் எடுக்கிற பாட்டம் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பக்கத்தில் வந்து ஸ்டெப்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது மூலியமாக நீங்கள் ஜஸ்ட் வந்து நடந்து வந்துடலாம். பட் ஆனால் வந்து வயசானவங்க வந்து வரது கஷ்டம். ஈவன் மழை டைமில் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஸ்லிப்பரியாக வந்துருக்கு. ஸோ பெட்டர் வந்து நீங்கள் வந்து ரோப் காரில் வரது கொஞ்சம் நல்ல பெட்டரான ஒரு ஐடியா.
அதுலேயே இந்த கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அனுமரோட கால் பாதம்னு சொல்லி ஒன்று வந்து வச்சுருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸ் போட்டு கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாறைக்கு நடுவில் வந்து ஒரு ஒரு பெரிய கால் மாதிரி ஒரு அச்சு வந்து இருந்தது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லி அது வந்து அந்த அனுமன் வந்து கால் பட்ட இடம் அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ரிட்டன் வந்துட்டு திரும்ப நீங்கள் வந்து ரோப் கார்லேயே வந்து கீழே போயிடலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ரெண்டுமே வந்து கவர் ஆகிருக்க மாதிரி வந்து எடுத்துங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் ரவுண்ட் மட்டும் போயிட்டு ரிட்டன் வந்து நடந்து வரணும்னா கூட நீங்கள் அதை சொல்லி எடுத்துங்க. நீங்கள் வந்து ரோப் காரில் வந்து ஏறுறப்போ உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த வீடியோ வந்து ஃபோட்டோ வந்து அரௌண்ட் 280 ரூபாய்க்கிட்ட வந்து சம்திங் வந்து விற்கிறாங்க. ஸோ கீழே வந்தோன்னா அது வேணுமான்னு கேட்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி கிளிஃபுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வர்க்கலா வரதே பார்த்தீங்கன்னா அந்த கிளிஃப் ஸ்ட்ரீட்டுக்காக தான் வந்து வருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நெருக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ கடைகளாக வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து கடலை ஒட்டின மாதிரி ஒரு மலைப்பகுதி சின்னதாக வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும். அந்த பகுதியில் வந்து நீட்டுக்கு அப்படியே கடலுக்கு பேரலாக நீங்கள் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கோவாலலாம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து பீச் சைடில் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நடக்கிறது. பட் ஆனால் வந்து ரேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷ் ஐட்டம் தான் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லி சொன்னாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரான்லாம் இறால்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ஒரு 6-7 பீசஸ் வந்து இருந்தது. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 800 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ ஈவன் அதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டாகவும் இல்லை. நம்ம சாப்பிட்டப்போ வந்து பழசு மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து ஒரு 3-4 பீஸ் இருந்தது. 400 ரூபாய்க்கிட்ட சம்திங் சொன்னாங்க. ஊரில் சாப்பிட்டு நமக்கு வந்து அது வந்து அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தாக தெரியல. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து வர்க்கலா சுற்றி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம போன மாதிரி ஆட்டோவாக எடுத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 1500 ரூபாய்க்கு இத்தனையும் கவர் பண்ணாங்க. ஸோ இந்த ரேட் வந்து நீங்கள் வந்து சீசன் டைமில் போனீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கரெக்டாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. இன்கேஸ் 2 பேர் போகிறீங்க இல்லை ஒரு ஆள் தான் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பைக்கு கூட வந்து ரெண்டல் எடுத்துக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆக்டிவா மாதிரி வந்து ரெண்டலுக்கு கொடுக்குறாங்க. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய்க்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பெட்ரோல் மட்டும் போட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.